சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Thank you, Father. Thank you, Lord Jesus. Lord, we thank you for this time. இந்த நாளில் எங்களோட பேச முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தை எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக. Your word come to us, Lord. Speak to us. உடைய மனதிலே காணப்படுகிற ஆண்டவரே எல்லா விதமான கேள்விகள், ஆண்டவரே நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், எங்கள் சிந்தனைகள், அதற்கேற்ற சரியான வார்த்தை நீர் அருள் முடியாது ஜெபிக்கிறோம். உங்களோட பேசுவீராக, மனதை தெளிவாக்குவீராக, பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், Revelation chapter 12. காலைல ஐ திங்க் நான் பேசுறது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம். லிங்க் ஷேர் பண்ணிருக்காங்களே, இதுல குரூப்ல போட்டிருக்கல? ஆமாங்க, நான் ஷேர் பண்ணிருந்தேன். ஓகே, அது கேட்டுக்கோங்க. நான் அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் நான் பேச போறேன். சோ சரி, Revelation 12 1ல இருந்து வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய மறு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளில் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1120 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்புபடி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் மியூட் ஆயிடுச்சு. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்துள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழியின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து
வலு சர்ப்பம் தன் வாய்ந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடையவர்களுமாகிய அவருடைய சந்நிதியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. So just a minute, ஒரே நிமிஷம். இந்த பேசேஜ் வந்து நான் ஏற்கனவே ஒரு 2-3 டைம்ஸ் வந்து குரூப்ல பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஐ திங்க் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி கூட ஒரு டைம் பேசினேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ரைட். ஸோ இந்த பேசேஜ் வந்து இன்ட்ரடக்ஷன் நான் காலைல அந்த மெசேஜ் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தேன். நம்ம குரூப்ல நிறைய டைம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் புக் ஆஃப் ரெவலேஷன் சைட்டை நான் சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கோ ஃபர்தர். ஸோ for the entire நியூ டெஸ்ட்மெண்ட்கே வந்து the context applies. ஏன் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் was written, ஏன் இது எழுதப்பட்டது? நாட் ஜஸ்ட் திஸ் புக். நீங்க வந்து ஈவன் போய் முன்னாடி இருக்கிற புக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட் புக்ஸ்ல கூட குறிப்பா ஹீப்ரூஸ் கூட எடுத்துக்கிட்டாலுமே அது எழுதப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு காமன் த்ரெட் இருக்கு. இதை நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்ஸ்லயுமே டு எக்ஸ்டெண்ட் பார்க்க முடியும். பிரைமர்லி தீஸ் were written to address persecution. உபத்திரவத்தை குறித்து, உபத்திரவம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தபடியால் உபத்திரவத்தை குறித்து தான் இந்த புஸ்தகங்கள் வந்து பிரைமரியா வந்து உபத்திரவம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அட்ரஸ் பண்ணி தான் இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. பெர்சிக்யூஷனை வந்து நார்மலாவே யாராவது ஒரு பெர்சிக்யூஷன்ல போறாங்கன்னா அதை பத்தி கொஸ்டின் பண்றது இயல்புதான். எந்த விதமான பெர்சிக்யூஷன் ஒரு பெயினா இருந்தோம் அதை பத்தி கொஸ்டின் பண்றது இஸ் குவைட் நேச்சுரல். ஆனா இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அது ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப சீரியஸ் கொஸ்டின். ஏன் அப்படின்னா these people were preaching about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசுறாங்க. ஓகே, அண்ட் they are talking about Jesus being the king. இயேசு ராஜாவா இருக்கிறார் என்றதுதான் இவங்க வந்து பிரைமரியா பிரசங்கம் பண்றாங்க. So they are preaching about the kingdom and Christ being the king. ஆனா they are going through persecution. உபத்திரவத்தினோட போயிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு உபத்திரவம்னா சில பேர் மரித்துக்கிட்டாங்க. இந்த வருஷம் இருக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுனேன். அது வந்து எல்லா ஃபியூனர்களையும் படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட வசனம் கிடையாது. அது உபத்திரவத்துல மரிச்சவங்களை பத்தி சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில திருச்சபையோட ஓப்பனிங் டைம்ல ஆதி திருச்சபை நாட்கள்ல வந்து அநேகர் பெர்சிக்யூட்டாய் மரித்து கொண்டிருந்தார்கள். அதை பத்தி தான் எழுதிய தவிர ஜென்ரலா எல்லா டெத்துக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு டெத் இஸ் பீன் க்ளோரிஃபைட். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஆமா விசுவாசிகள் மரிக்கிறது வந்து நல்லதாகும், அது ஆண்டவர் வந்து அது ரொம்ப விரும்புறான்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா அது அந்த இடத்துல ஏன்னா பாத்தீங்கன்னா போட்டுருக்கல கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவங்க, அது வந்து உபத்திரவங்கள்ல போயிட்டு இறந்து போயிட்டாங்க சில பேரு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்றதுனால ஏர்லி சர்ச்சுக்காக அது எழுதப்பட்ட பேசேஜ். ஓகேயா? சோ அதை வந்து கொண்டு போயிட்டு இப்படிதான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்றதே வந்து முதல் அவுட் ஆஃப் கான்டெக்ட், கோட்டிங் இட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கான்டெக்ட், க்ளோரிஃபைங் டெத் அந்த மாதிரி போயிருது. ஓகே, ரைட். சோ இவங்க பயங்கர உபத்திரவத்துல இருக்காங்க. They're going to severe persecution, but the message they heard, they were preached to them was Jesus is king. இயேசு ராஜாவா இருக்கிறார், இயேசு ஆளுகை செய்கிறார். ஆனால் ரோமர்களாலும் சரி யூதர்களாலும் இவங்க உபத்திரப்படுத்தப்படுறாங்க, இவங்க கொல்லப்படுறாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கு. எந்த அளவு உபத்திரம் வருதுன்னா சில பேர் நினைக்கிறாங்க பேசாம மறுபடியும் நம்ம யூத மார்க்கத்துக்கு போயிடலாம். குறிப்பா இது வந்து இந்த ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில ரொம்ப இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம யூத மார்க்கத்துக்கு போயிடலாம். நிறைய ஜென்டைல்ஸ் வந்து ரட்சிக்கப்பட்டு வர்றத ஒரு பாக்கியம் மாதிரி கன்சிடர் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனா பர்டிகுலரா இந்த ஹீப்ரூ பிலீவர்ஸ், அதாவது எபிரேயஸ் பிலீவர்ஸ், ஜூயிஷ் பிலீவர்ஸ், அவங்களுக்கு மத்தியில தான் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. உபத்திரவம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் வந்து இந்த புஸ்தகங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. சிவியர் பெர்சிக்யூஷன்ல போயிட்டு இருக்கிற பிலீவர்ஸ் வந்து எழுதப்பட்ட புஸ்தகம். நிறைய புஸ்தகங்கள் இருக்கு பைபிள்ல. அது குறிப்பா வந்து ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் சொல்லிட்டேன்.
அண்ட் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ரிட்டன் வித் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரோலிங், அதாவது ஏதோ உற்சாகப்படுத்தி. இப்போ மற்ற நிருபங்கள்லாம் அப்படி எழுதுறாங்க, இந்த மாதிரி உபத்திரம் போயிட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உண்மையிலவர் அப்படின்றதெல்லாம் எழுதுறாங்க. சில புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீப்ரூஸ் மாதிரி புக்ல டீச்சிங் வச்சு அதை அட்ரஸ் பண்றாங்க. தேர் டீச்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருந்து எடுத்து டீச் பண்ணி ஏன் சோர்ந்து போக கூடாது, ஏன் வந்து தேவ ராஜ்யம் வந்து வல்லமையுள்ளதா இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு நிறைய காரியங்களை பயன்படுத்தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருந்து தீர்க்க தரிசன பகுதிகள் யூஸ் பண்ணி எழுதுறாங்க. ஆனா இது வந்து அதையும் தாண்டி வேற ஒரு லெவல்ல இருக்கு. புக் ஆஃப் ரெவலேஷன். ஏன்னா புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து கிங்டம் ஆஃப் காட் வந்து ஃபங்க்ஷனலா இருக்கு அப்படின்றத வெறும் பழைய ஏற்பாட்டு பேசேஜஸ் வச்சு மட்டும் சொல்லாம தரிசனங்கள் காட்டப்படுது. விஷன்ஸ் ஆர் ஆல்சோ நியூ விஷன்ஸ் இஸ் ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் கோட் ஆகுது, வர்சஸ் கோட் ஆகுது. அது மட்டும் இல்ல, he gets new vision, new revelation. Okay, see there is a small lesson here. என்னன்னா it could be the same truth, but you need to have new revelations about it. You want to stand in the truth. திரும்ப சொல்றேன், it may be a known truth, you know the truth already, but you need to receive fresh revelations from God. If you have any idea, if you have any desire of standing in the truth, you need fresh revelation. See, Ezekiel வந்து பாத்தீங்கன்னா he was in that wilderness, sorry, இந்த சொல்றான், கேப்டிவ்ஸ் மத்தியில உட்காந்துருந்தேன், என்ன சுத்தி கேப்டிவ்ஸ் தான், ரைட் லெஃப்ட் சென்டர் எல்லாம் கேப்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனா கேபார் நதி அண்டையில நியர் அந்த ரிவர் கேபார் கிட்ட நான் உட்காந்துருக்கேன். இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது I saw heavens being opened and I saw visions of God. Okay, see, அவன் வந்து ஒரு சிறைப்பட்டவங்க மத்தியில உட்காந்துருக்கான், எல்லாரும் சிறைப்பட்டவங்க, ஆனா heavens opened for him and he saw visions. That's very important. ஒரு ட்ரூத், சேம் ட்ரூத், நீங்க வந்து அதை நீங்க பிலீவ் பண்ற ட்ரூத், நீங்க அந்த ட்ரூத் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறீங்க, நம்புறீங்க, அப்படிப்பட்ட ட்ரூத் கூட பாத்தீங்கன்னா you need fresh revelations. என்ன ஜெபம் பண்றது நிறைய இடத்துல we have to pray for fresh revelation. Okay, we need to pray for fresh revelation. So the subjects you know very well, you might have even had experienced miracles in that before. முன்னாடி மிரக்கல் கூட நடந்திருக்கலாம், ஆனா இப்ப அது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா, எனக்கு ஒரு மாதிரி ட்ரையா இருக்குன்னு சொல்றீங்களா, you need another revelation, a vision from God, a visitation from God. You need that. You need a refreshing revelation from you in your head. உங்க மைண்ட்ல வந்து ஒரு புதிய வெளிப்பாடு வேணும். சோ இந்த வெளிப்படுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா இது புக்கு ஃபுல்லாக அப்படிப்பட்ட புது புது வெளிப்பாடுகள் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. வெறும்னா ஆண்டவர் சொல்லிருக்கலாம், இது வேற ஒன்றும் இல்லை, இந்த வசனத்தை வச்சு நான் சொல்றேன், அந்த வசனத்தை குறித்தே ஒரு புது வெளிப்பாடை தேவன் கொடுக்கிறார். அதுதான் புது புது விஷன் வந்து யோவான் வந்து பாக்குறாரு. ஓகே, சோ கமிங் டு திஸ் பேசேஜ். இந்த பேசேஜுக்கு வந்தா நான் சொன்ன மாதிரி உபத்திரவத்தின் மத்தியில சிவியர் பெர்சிக்யூஷன்ல இருக்கிற ஒரு சபைக்கு என்று எழுதப்பட்ட பகுதி இது. அதை நான் சொல்லிட்டேன். சோ அந்த சபைக்கு வந்து உபத்திரவத்தை இருக்கிறவங்களுக்கு வந்து வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், see they are seeing the persecution. அவங்க உபத்திரவத்தை பாக்குறாங்க. நிறைய நேரம் அந்த உபத்திரவங்கள் சில பிரச்சனைகள் வர்றதை வச்சு பிசாசானவன் வந்து என்ன சொல்லிடுறான்னா, இது வந்து அவ்வளவுதான், எண்டு முடிச்சு போச்சு, நீ அவ்வளவுதான், ஒன்னும் நடக்காது உனக்கு, அவ்வளவுதான், பாரு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ பிரேயர் பண்ண ஆரம்பிச்சப்பறதான் இவ்வளவு பிரச்சனை வருது, பிரேயர் பண்ண ஆரம்பிச்சப்பறதான் இவ்வளவு மோசமாகுது, இவ்வளவு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி the devil tries to deceive. சரியா? சோ அப்படி அநேக காரியங்களை அவன் செய்கிறான், அவன் டிசீவ் பண்ண பாக்குறான், அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதை காட்டி வந்து உங்களை ஆஃப் பண்ண வைக்கிறதுக்கு அவன் எல்லா முயற்சியும் எடுக்கிறான். சோ இவங்களும் அப்படிதான் இருக்காங்க, அந்த சூழ்நிலைகளை பார்த்து இந்த நெருப்பு போல இருக்கிற உபத்திரவத்தை பார்த்து பயந்துட்டு. அப்படி இருக்கவங்களுக்கு வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அப்படின்றத இந்த பிக்சர் வந்து காட்டுது, இந்த வெளிப்படுத்தல் 12 வந்து காட்டுது. சோ அந்த உபத்திரவத்தை பத்தியும் அவங்க வருது, அவங்க போயிட்டு இருக்க அந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகள் அதை பத்தியும் வருது. ஆனா உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு, வாட் காட் இஸ் டூயிங் அப்படின்றது இந்த அதிகாரம் வந்து காட்டுகிறது. தேவன் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அது வந்து காட்டுகிறது. ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நமக்கும் இந்த பேசேஜுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்பே இந்த உபத்திரவத்தை வச்சுதான் இருக்கு மெயினா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கிங்டம் வச்சிருக்கு. போத் ஆர் காமனாலிட்டிஸ். தேவனுடைய ராஜ்யமும் சரி, நம்ம போய் கொண்டிருக்கிற உபத்திரமும் சரி, இது ரெண்டுமே வந்து காமனாலிட்டியா இருக்கு. ஓகே, எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் தேவ ராஜ்யத்தை விசுவாசிக்கிறவர்கள், நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறோம். We believe in the kingdom of God. The kingdom of God is not just a future entity. Kingdom of God is a present entity. Kingdom of God is a powerful force that is ruling the earth right now. தேவராஜ்யம் என்பது ஏதோ வருங்காலத்துல என்னைக்கோ எதிர்கால வரப்போறது இல்ல. தேவராஜ்யம் என்றது இன்றைக்கு வல்லமா இயங்கி கொண்டிருக்கிற, இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ஃபோர்ஸ், சக்தி. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். சோ அது ஒண்ணு, அது நமக்கு தொடர்பு இருக்கு. உபத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதி திருச்சபைக்கு ஒரு விதமான உபத்திரம் இருந்தது. அந்த ரோமர்களாலேயோ சரி யூதர்களாலேயோ ஒரு விதமான உபத்திரம் இருந்தது.
இன்றைக்கு நமக்கு அப்படியே உபத்திரம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் சொல்லலாம் இந்த ஊர்ல எப்படி இருக்குங்க, அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா சொல்லலாம். ஆனா எவ்ரிபடி கேனாட் கிளைம் தட். ஓகே, எல்லாரும் சொல்ல முடியாது எங்க எல்லாருக்கும் அப்படிதான் உபத்திரம் இருக்கு, அதே மாதிரி இருக்கும்னு சொல்லவே முடியாது. இல்லவே இல்லை, சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய உபத்திரம் வேற விதத்துல வருது. அது எப்படி வருதுன்னா, ராஜ்யத்தின் வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னா என்ன, பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு சவால்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதுக்கு மத்தியில தேவனுடைய ராஜ்யம் ரியலா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் என் காரியங்களை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளதா இருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு அந்த நம்புறோம் பாருங்க. அந்த நம்பிக்கை, தேவ ராஜ்யத்தின் வசனத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து நாம் சில காரியங்களை செய்கிறோம், சில காரியங்களை சில முயற்சி எடுக்கிறோம், சில காரியங்களை நம்புகிறோம், எல்லாம் செய்யறோம் பாருங்க. இது இல்லை, இது நடக்காது, இது வந்து கிடையாது அப்படின்னு ஒரு ஆன்டி ஃபோர்ஸ். ஓகே, இது காமனா எல்லா வெளியூரும் சொல்லலாம். ஒரு உபத்திரவமாய் இருக்கிறது. அதாவது ஏன் அது உபத்திரம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றேன்னா, சில நேரம் when you stand in faith, the heat is so high that it almost looks like persecution. அதாவது எந்த அளவுக்கு தோணுதுன்னா, better to not to believe in anything, better not to just we should just give up, we should not believe. தொடர்ந்து விசுவாசிக்க கூடாது, விசுவாசிக்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து என்ன விசுவாசிச்சா கஷ்டமா இருக்குன்ற அளவுக்கு, விசுவாசிச்சா வந்து ஏதோ நெருப்புல நடக்கிற மாதிரி சில பேர் எப்படி எப்படி நம்புறது. அகேன்ஸ்ட் டைம் கூட நடக்குதே. அவங்க சொன்ன மாதிரிதான், ஏர்லி சர்ச் சொன்ன மாதிரிதான். ஏன்னா நீங்க கிங்குன்றீங்க, ஆனா நாம் அடிக்கப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம். பவுல் எழுதுறாங்க, அடிக்கப்படும் ஆடுகளை போல என்ன கொடுக்குறோம், அடிமாடு ஆடு மார்க்கெட் கொண்டு வருவாங்க தெரியுங்களா, வந்து வெட்டுறதுக்குன்னே வருது அந்த ஆடு. அதுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை, அவ்வளவுதான், வெட்டி கரையா வித்துருவாங்க, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி வந்து எந்நேரம் அடிக்கப்படும் ஆடுகளை கூட என்ன கொடுக்குறோம் பவுல் சொல்றாரு. இப்படி உபத்திரம் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இயேசு ராஜாவா இருக்கிறார், அது சொன்னா கூட பரவாயில்ல, நாம அவருடைய ராஜாக்களா இருக்கிறோம்னு சொல்றீங்களே, என்னங்க நடக்குது அப்படின்னு அவங்க கேட்கறாங்களே. ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலண்டா வேற விதத்துல இருந்தாலும் இன்றைக்கு அநேகருக்கு இப்படி கேள்வி இருக்கு. எது மேல கேள்வி இருக்குன்னா, இன்னைக்கு தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி மேல. அதுனா கிங்டம் ஆஃப் காட், அவ்வளவுதான். அதுதான் கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட்னா நத்திங் பட் காட் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி. தி क्वेश्चन இஸ் ஆல்வேஸ் ஆன் தட். சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. அதான் சொன்னேன் இல்ல, உபத்திரம்ன்றது வேற ரூபத்துல இருக்கு. இப்ப கர்த்தர் சொன்னது உண்மையா, இல்ல உண்மையில நடக்குமா, அப்படி உண்மையில இன்டர்ஃபியர் பண்ணுவாரா, அப்படி உண்மையிலேயே செய்யக்கூடியதா, அப்படி செய்வாரா, எனக்கு அப்படி நடக்குமா, எல்லாம் சொல்றாங்க, இவங்கெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு, உண்மையில நடக்குமா, இந்த சூழ்நிலை நடக்குமா அப்படின்ற அளவுக்கு அட்டாக்ஸ். பெட்டர் பீப்புள் திங்க் ஓகே ஜஸ்ட் நாட் பிலீவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோட இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஹோல் பகுதியில இருந்து சில சத்தியங்கள் அன்றைக்கு எழுதப்பட்டது, அதே சத்தியங்கள் இன்றைக்கும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஸோ அந்த சத்தியங்கள் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். அதாவது உபத்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், டுடே இந்த பேசேஜ்ல நான் என்ன உங்களுக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ வாட் இஸ் ஆல் கோயிங் ஃபார் யூ. See, you know very well what is going against you. Nobody needs to teach you that. Okay, என்னன்னா உங்களுக்கு நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்களே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு யாரும் சொல்லி தரதே இதெல்லாம் கண்டுபிடிச்சு இவ்வளவு இதா இருக்காங்க. பட் இந்த பேசேஜ் வந்து ஷோஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் கோயிங் ஃபார் யூ. உங்களுக்கு ஆதரவாய் இந்த விசுவாச போராட்டத்துல நின்றுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ராஜ்யத்தின் வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை நான் விசுவாசிக்கிறேன், இது செய்ய வல்லவர் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா ஒண்ணும் நடக்கல, இன்ஃபேக்ட் அகேன்ஸ்டா நடக்குது. உபத்திரவத்துல நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பேசேஜ்ல இருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை இதுல இருந்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஓகே, காட்டி நாம் உற்சாகம் கொடும்படி, for us to be encouraged, to strength, to continue standing further. Okay, see, first காரியம் இது நம்ம நமக்கு என்ன ஃபாரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம், ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுல இப்படி ஒரு வசனம் இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எடுத்து வாசிக்கணும், நீங்க அப்புறம் போய் பார்த்துக்கோங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். The Lord's day I was caught up in the spirit. Okay, the Lord's day I was caught up in the spirit. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், முக்கியமான வசனம். அந்த வசனத்தை எடுத்து கோட் போட்டுச்சு. ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, முதல்ல அவன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், he should be in the spirit. நான் ஆவிக்குள்ளாக வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட் அப்படின்னா, my mind
should be caught up into the realm of the spirit. See, என்னோட ஆவி ஏற்கனவே அங்கதான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அதை தான் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சீட் எடுத்து சொல்றாங்க. Yes, the spirit is seated with Christ. There's no doubt about that. But is the mind seated with Christ? That's what matters. Spirit seated with Christ is a finished reality for everybody. Every Tom, Dick and Harry that is saved, the spirit is seated together with Christ. See, very simple. Spirit illa, born again illa munnadi. Only when he is born again, the spirit is given to him. ரட்சிக்கப்படும் போதுதான் ஆவி அருளப்படுகிறது. And ஆவி by nature is the spirit of Christ that has been given to us. கிறிஸ்துவின் ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது by nature it is seated up together with Christ. There is no doubt about that. Okay, so நிறைய பேர் seated with Christ, seated with Christ அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா seated with Christ அப்படின்றது வந்து இட்ஸ் a reality of the spirit. இப்ப யோவான் இங்கே சொல்றது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அதே மாதிரி எசேக்கியேல் இதை பார்க்க முடியும், ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. சோ அது என்ன அப்படி சொல்றாங்கன்னா, that is talking about the state of the mind getting caught up into the realm of the spirit. Okay, that is the first thing. ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, if your mind is not in the realm of the spirit, உங்கள் மனது ஆவிக்குள்ளாகவில்லை என்று சொன்னால் உங்கள் கண்களுக்கு ஆவியின் காரியங்கள் தெரியாது. புரியுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி ஸ்டெப் ஃபார் எனி பிலீவர். If you are not caught up in the spirit, you will not see the things of the spirit. உங்களுக்கு எல்லா பிரச்சனை மட்டும் தெரிஞ்சுட்டு, அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது, கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார், என்ன ஆயத்தமாய் வைத்திருக்கிறார், உங்களுடைய ஆயுதங்கள் என்ன, உங்களுக்கு ஆதரவா என்ன இருக்குது, வாட் இஸ் கோயிங் ஃபார் யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. I can give a shocking information. More than 90% of the believers don't have any idea about it. அவங்களுக்கு வந்து விசுவாசம் குறையுது கூடுறது எல்லாமே அவங்க பாக்குறது வச்சுதான் போகுது. சோ சில பேர் என்ன சொல்றாங்க, இதுதாங்க நாங்க பாக்குறதே இல்லை, பார்க்காம விசுவாசிக்கிறோம், நாங்கள் வந்து காணாமல் விசுவாசிக்கிறோம். ஓகே, காணாமல் விசுவாசிக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னா, நேச்சுரல் ரன்ல இன்னும் காணல, அதை இன்னும் பார்க்கல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். ஆனா faith is not blindness, faith is sight. Faith is the ability to see the realm of the spirit. விசுவாசம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கக்கூடிய எபிலிட்டி, அதுதான் faith. விசுவாசம் என்பது காணக்கூடிய பிரச்சனைகளை வெறுமனே மூடிக்கொள்கிற எபிலிட்டி கிடையாது. நிறைய பேர் அதான் faith நினைச்சுட்டாங்க, அதான் ரிசல்ட் இல்ல. Faith is the ability to see into the unseen, into the spirit. Faith is not just the ability to close your eyes at the problem. Okay, that is good. உங்க பிரச்சனையை பார்த்து அதையே யோசிச்சுட்டு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா அது மட்டும் faith கிடையாது. நிறைய பேர் வெறும் அந்த லெவல்ல நிக்கிறாங்க, நான் பிரச்சனையை பாக்குறதே இல்லை. ஓகே, எலிசா அந்த மலையில இருக்கும்போது அவனுக்கு வந்து சீரிய ராணுவம் தெரியாம இல்லை, அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது சீரிய ராணுவம் வந்தது, சீரிய ராணுவம் வளைத்து கொண்டது, அவங்க சுத்தி இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சது. Okay, it's not that he was blind to the Syrian army. He knew that the Syrian army was there, but he saw something else. He saw into the spirit and saw the army, the mountain was surrounded by the army of chariots of horses and fire. Rakkinimemana radangal kudirigal. Okay, army of horses, that horses were of fire. Rakkinimemana radangalum kudirigalum சூழ்ந்திருக்க கண்டான். அதை கண்டான். அதான் சொல்றேன், faith is not the ability to close your eyes on the Syrian army alone. Faith is the ability to see the chariots of horses. அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்கிறது தான் விசுவாசம். ஓகே, அதான் எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறதையும் காணப்படாததையும் நிச்சயமா இருக்கிறது. சோ யோவானுக்கு இது எல்லாம் அவர் பார்த்து எழுந்ததுக்கு மெயின் ரீசனே அவர் ஆவிக்குள்ளானதுதான். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து உபத்திரமும் பிரச்சனையும் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக நம்ம இன்னும் ஆவிக்குள்ளாகாதது. So that's the first step. ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆவிக்குள்ளாகும் போது when we are caught up in the spirit, then you can see all these things that is working for us, that is in our favor. So நமக்கு ஆதரவாய் நமக்கு உதவியாய் என்னென்ன இருக்கிறது என்பதை ஆவிக்குள்ளாகும் போதுதான் நாம் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஓகே, நிறைய பேர் கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க, அப்ப எப்படி ஆவிக்குள்ளாகிறது? ஒண்ணுதான் சொல்லிட்டீங்க, அப்ப எப்படி ஆவிக்குள்ளாகிறது?
அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் we are primarily spirit beings having the capability and ability to see into the realm of the spirit. இன்றைக்கு குறிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். He's opening the eyes of the people. இங்க இந்த காலில் இருக்கிறவங்க தான் சொல்றேன், to see the realm of the spirit beyond the natural, to see the realm of the spirit. அதாவது இப்படி ஒரு ரியாலிட்டி இருக்கு என்று கர்த்தர் உங்களுக்கு கண்களை திறந்து காட்டுகிறார். God wants to show you that. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியணும்ல, அப்படி உண்மையிலேயே இருக்கு, not some kind of fantasy. ஓகே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a fantasy, not even not a fantasy at all. It is a reality. அப்படின்றது ஒரு கிளிக் ஆகணும், ஒரு ஸ்பார்க் வரும் பாருங்க. That God is going to do today in people's life. God is going to do that. God is going to make you see that there is reality. Okay, see, இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷன் ஒரே நாள்ல வரும்னு நான் சொல்ல முடியாது. வரலாம், இல்லைன்னு சொல்லல. Just one small prayer can make it happen. Absolutely possible. Okay, I won't rule out that possibility. But it's a matter of fixing your eyes. Okay, exactly. அது எப்படின்னா, எத்தனை பேர் இந்த இதுக்கு போயிருக்கீங்க, இந்த ஐ டெஸ்டிங் போயிருக்கீங்க, ஐயில பவர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண போவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கண்ணில் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க வைப்பாங்க. பார்க்க முடியல, மங்களா தெரியுதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லென்ஸா வைப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எக்ஸாக்டா அது நம்பர்லாம் தெரியல, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இதா ரஃபா ஒன்று சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 2.5 பவர் இருக்குன்னு வைங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 0.5 ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு பத்தல. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு 1 வைக்கிறாங்க, அப்படியே அப்படின்னு ஒரு 1 வைக்கிறாங்க. அப்போ 2.5 ஆயிடுச்சு. அவருக்கு கிளியரா தெரியுது. அப்படின்னா அவரோட பவர் என்ன, 2.5 அப்படின்னு கன்க்ளூட். இது எனக்கு இப்படிதான் பண்றாங்கன்னு உறுதியா தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, ஸோ 2.5 தே கன்க்ளூட். ஓகே, அதே மாதிரிதான் பாருங்க, இந்த விஷன் பாக்குறதுல இப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, நமக்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது. எப்படி இந்த லென்ஸ் வைக்கிற மாதிரி இதுதான் ரெவலேஷன்ஸ். யூ நீட் a series of revelations to start seeing things clearly in the spirit. Okay, so அதான் சொன்னேன், சில நேரம் ஒரே ஜபத்துல சில பேரால் பார்க்க முடியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, purely depends on the condition you are in. Okay, என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உலகம் இந்த ஆவிக்குரிய உலகத்தை, நேச்சுரல் வேர்ல்டு, இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட உங்க மைண்ட்ல டேமேஜ் பண்ணிருக்குன்றது இஷ்யூ. Okay, to what extent in your mind the spirit world has been damaged. Okay, see, நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஊர்கள்லாம் ஒரு காமன் திங் இருக்கு. அதாவது இந்த ஆவி பேய் அப்படின்றது நிறைய பேசுவாங்க. சின்ன பிள்ளைல முந்தைய காலம், இப்பெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி அதுல நிறைய குடும்பங்களே டாபிக்ஸ் நடக்கும். டைனிங் டேபிள் கூட இருக்காது, தரையில உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போதே பேசிக்கிட்டு இருப்பாங்க, இங்க பேய் வந்துச்சு, ஆய்வு வந்துச்சுன்னு சொல்லி. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் அதே மாதிரி ஈவன் பீப்புள் டைட் அண்ட் பாசிட்டிவ், அவங்கள பத்தி கூட நெகட்டிவ் டாக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி நிறைய காரியங்களால இந்த ஆவிக்குரிய unseen realm has been damaged in a lot of people's mind. To such an extent, for some people இதை பத்தி யோசிச்சாலே ஃபியர் கூட வரும். They don't even want to think about that. அதை பத்திலாம் யோசிக்க வேணாம், நம்ம இந்த நேச்சுரல் வேர்ல்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, இதை பத்தியே பேசுவோம், இதை பத்தியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, in many ways devil wants to restrict people's vision from seeing into this spirit realm. இந்த ஸ்பிரிட் realm பார்க்க கூடாதபடிக்கு அநேகருடைய மைண்ட் has been damaged in a lot of ways. So based on the damage, இது just ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. For some people எப்படி டேமேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they would have prayed and not got results, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால their belief in this natural supernatural world where God is there and the angels are there and provisions are there, அதை பத்தி ரொம்ப நெகட்டிவா இருக்கும். Because they say, okay, what is the point in praying? ப்ரே பண்ண ஒன்றும் நடக்கல, prayed and they couldn't see the results. ஸோ நான் எதுவும் பார்க்கல. ஸோ அதனால why should I even think about such a world existing? ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, well, whatever happened, let it happen, அந்த மாதிரி சொல்லிட்டு I'm not particular, நடந்தா நடக்கட்டும், நடக்காடி பரவாயில்ல, ஐ எம் ரெடி ஃபார் போத் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு that realm has been damaged. Okay, so or in other words, unbelief is high.
So unbelief makes you blind to the supernatural realm, spiritual. Okay. ஆனா ஒரு குட் நியூஸ் என்ன, இப்ப நான் என்ன பிரச்சனை இருக்குன்னு எக்ஸாம்பிள் பண்ணேன். வாட் இஸ் த குட் நியூஸ்? குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, all these damages are not done in your spirit. All these damages are done only in your mind. Through the power of the spirit, you can be caught up. Your mind can be, however damaged it is, through the power of the born again spirit man, you can be raptured into the spirit. See, you should understand, your mind can be carried into the spirit realm by your spirit man. உங்கள் ஆவி மனிதனால் உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய மனதை இந்த ஆவிக்குரிய தேவனுடைய மண்டலத்துக்குள் சுமந்து செல்ல முடியும். சோ கர்த்தர் நாளில் ஆவிக்குள்ளான யோவான் எழுதும்போது யோவானோட மைண்ட்ல எந்த நெகட்டிவிட்டியும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த அவிசுவாசமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த நடந்த காரியங்கள், பிரச்சனைகள் எதுவுமே யோவானை பாதிக்கலன்னு சொல்றீங்களா? சொல்ல முடியாது. கண்டிப்பா பாதிச்சு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. யோவானே நாடு கடத்தி போட்டு வச்சுட்டாங்கல்ல, பத்மூதியில கொண்டு போய் எழுதின யோவானே அந்த லெவல்ல இருக்கு. அப்ப நிச்சயம் ஒரு மனுஷன் தனியா போய் எங்கேயாவது போய் போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டீங்களே, அவங்களோட சோல், அவங்களுடைய மைண்ட் வந்து டேமேஜ் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? நாடு கடத்தப்பட்டா எப்படி இருக்கும்? தனியா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, அப்படி கொண்டு போய் வச்சா மென்டல் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இட்ஸ் டஃப் சிச்சுவேஷன். பட் ஜான் had learned to give room to the spirit more. ஆவிக்கு இடம் கொடுக்க அவர் பழகி வச்சிருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா ஆவி மைண்ட வந்து it raptured. John's spirit raptured John's mind into the spirit realm. This is very important. So, conclusion. Or damaged mind with damaged emotions and lot of hurts, pain can be transported, can be raptured into the realm of the spirit by the spirit that's available to us. The Christian doctrine ஒரு பெரிய எரர் வந்து ஆஃப் லேட் நம்ம பார்க்குறது, குறிப்பா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல டூ மச் எம்பசிஸ் ஆன் த டேமேஜ்டு பார்ட்ஸ். உன் ஹார்ட் எப்படி இருக்கு, உன் மைண்ட் எப்படி இருக்கு, அது ரொம்ப டேமேஜா இருக்கு, அது ரொம்ப இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. See, நான் முதல்ல சொன்னேன், your mind should be raptured into the spiritual. உன் மைண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் மூலம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்பதான் வந்து அது அவசியம் நான் சொன்னேன். அது எவ்வளவு அவசியம் சொல்றனோ அதுக்கு ஈக்குவலா அவசியம், ஈக்குவலான ட்ரூத் என்னன்னா, your spirit is capable of doing that. That is the truth. But the focus of the church வந்து சபையினுடைய ஃபோக்கஸ் வந்து குறிப்பா எஸ்பெஷலி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கு டாக்டர்னு அண்டர்ஸ்டாண்டிங்கு சரியில்லை, நான் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு அமெரிக்கால போய் தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைண்ட் வந்து எப்படி டேமேஜா இருக்குன்றத படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி பக்கமா பேசுறாங்க. ஹார்ட்ல இந்த இஷ்யூ இருக்கு, மைண்ட்ல இந்த இஷ்யூ இருக்கு, கிட்னில இந்த இஷ்யூ இருக்கு சொல்லிட்டு டீடைல்டா அதை பேசுறாங்க. சார் ஸ்பிரிட் ஒன்று தெரியுமா? அதோட எபிலிட்டி தெரியுமா? யுவர் பிரைமரிலி ஸ்பிரிட் பீயிங் தெரியுமா? அந்த ஸ்பிரிட்டோட ஒரு மெயின் எபிலிட்டி வந்து இட் கேன் ராப்சர் யுவர் மைண்ட், ஈவன் யுவர் பாடி இன்டு தி realms of the spirit தெரியுமா? Do you know that? That's what the Bible is talking about. Bible is not a psychological book that talks about what kind of mental damages is possible and what kind of emotional damages are there. எப்படி எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அது சைக்காட்ரிஸ்ட் வேலை, வேலை இல்லை. Are we psychiatrists? No. Our job is to talk about the spirit and its ability. Bible is talking fully about that. The fall alay on the spirit was gone. A fall on the spirit was gone. And Christuvukull, fall of the spirit was gone. Christuvukull, the first thing that is restored is the spirit man. கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக இருக்கும். கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக இருக்கும்போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரும் இருக்கு. Mind of Christ is given to us. So அப்படின்னா that tells us that our fallen mind with all its pain and sorrow and emotional pain, அது இது எல்லாத்தோட இருக்கிற அந்த மைண்ட் can be repaired by the spirit, but primarily it can be raptured into the realm of the spirit. அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு புரியணும்னா, பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இதுக்கு மத்தியில சிரியன் ஆர்மி சுத்துற மாதிரி
சூழப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவிலே அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் நீங்க சைமல்டேனியஸா பார்க்க முடியும். This is the hope, glorious hope of the gospel. You can see. Okay, so அதான் நான் இப்ப ஃபர்ஸ்ட் அதான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். Ability to see into the realm of the spirit. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள பார்க்கிறதுக்கான எபிலிட்டி has already been given to you because you have the spirit man. Because you have the spirit man. See, over the years வந்து natural realm, people from the world, I'm talking about non-believers and the world. Okay, அது வந்து என்ன சொல்லி வச்சிருக்குன்னா இப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கு நமக்கு. ஓகே, இது ஒரு டிசெப்ஷன். இந்த டிசெப்ஷன் வந்து இஸ் கமிங் ஃப்ரம் த வேர்ல்டு. அது என்ன சொல்லி வைக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் நேச்சுரல் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி வைக்குது. சர்ச் வந்து என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றது, சர்ச் வந்து அது இல்லைன்னு சொல்லாது, எல்லாம் இருக்கு, ஆனா அது பாக்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. நீங்க சர்ச்சுக்கு ரெகுலரா போயிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆவரேஜ் பெண்டிகாஸ்டல் சர்ச், ஒரு ஸ்பிரிட் ஃபில் சர்ச், அதுக்கு வந்து நீங்க ரெகுலரா ஸ்பிரிட் ஃபில், சோ கால் ஸ்பிரிட் ஃபில் சர்ச், அது வந்து ரெகுலரா நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் இருக்கிறார், அவர் அற்புதம் செய்ய முடியும்ன்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா தேவ ராஜ்யத்தின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அனுபவிப்பது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, இல்ல அதை பார்ப்பது, அதெல்லாம் கஷ்டம்னு உங்களுக்கு புரியும். அப்படிதான் புரிச்சு. That's been put deep into us. கஷ்டம் பார்க்க முடியாது கஷ்டம். அவருக்கு வரும், இவருக்கு வரும், நமக்கு கொஞ்சம் கஷ்டம், நமக்கு அது பார்க்க முடியாது. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அது டிவி ப்ரோக்ராம்ல என்ன பேசுதுன்னா, நீங்க ஜோமனால ஆண்டவர் கேட்பாருன்னு பேசியிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண பிரதர் உங்க மெசேஜ் கேட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன், எங்க நான் அதுல சொல்லியிருந்தேன், குறிப்பா தயவுசெய்து இன்னைக்கு கால் யாரும் பண்ணக்கூடாது, எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முடிச்சப்பதான் அவங்க கால் பண்ணாங்க. நான் சொன்னேன், இல்ல சிஸ்டர் ஜோம் பண்ண வேணாம், போனாதீங்க, நீங்களே ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க சொன்ன பதில், ஆமா பிரதர், நீ கரெக்ட் தான், நான் ஜோம் ஆண்டவர் கேட்பாரு, இல்லைன்னு சொல்லல, நீங்க அவர் கொஞ்சம் பக்கத்துல இருக்கீங்கல்ல, அதனால நான் சொன்ன உடனே நீங்க சொன்னா உடனே கேட்பேன். இதெல்லாம் எங்கிருந்து இந்த ஐடியா வருது அப்படின்னா, வருஷங்களாக it has been hammered into them that it's difficult to hear God or see. கஷ்டம். So whichever category you are in, I don't know. நீங்க வந்து வேர்ல்டால டேமேஜ் ஆனீங்க, இல்ல சபையால டேமேஜ் ஆனீங்கன்னு தெரியல. எதர்வே நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து என்னால கேட்க முடியல, என்னால பார்க்க முடியல இப்படிலாம் சொன்னீங்கன்னா, I will tell you something. Stick with the word of God. World inputs உள்ள க்ளோஸ் பண்ணி take the Bible and sit with it and meditate things like this where people saw the supernatural. இப்போ எலிஷா எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். மலையில வந்து அந்த வேலைக்காரன் இருக்கான், எலிசா இருக்கான், ராணுவம் சீரிய ராணுவம் சுத்திருச்சு, அவன் சொல்றான் என்ன செய்வோம் தெரியலன்றான். அப்ப எலிசா சொல்றான், இல்ல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லிட்டு கண்கள் பார்க்கும்படி திறந்துடும் சொல்லி ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணனே அவன் கண்கள் திறக்குது. இந்த இன்சிடென்ட் எடுத்து மெடிடேட் பண்ணுங்க. எசேக்கியலுக்கு என்ன நடந்துச்சு, எசேக்கியல் ஜஸ்ட் 1-2 சாப்டர் வச்சு மெடிடேட் பண்ணுங்க, ரெவலேஷன் மெடிடேட் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. நீங்க செய்ய the word will get into you, into your innermost beings and convince you that you are a spirit being and you can see அப்படின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் பார்க்கவே முடியல. சில பேர் வந்து அறகுறையா பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க, சிலதை பார்த்து தப்பா சொல்லிடுறாங்க. ஒரு தடவை ஒருத்தர் ஒரு நம்பர் சொன்னாரு, கிரிக்கெட் மேட்ச் சொன்னாரு. அன்னைக்கு மேட்ச் நடக்க போகுதுங்க என்கிட்ட சொன்னாரு. மத்தியானம் 3 மணிக்கு சொன்னாரு, மேட்ச் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு இந்தியா வில் வின், இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா மேட்ச், இந்தியா வில் வின் வித் 303 ஸ்கோர் என்று சொன்னார். நம்பர் சொன்னார், 303 இந்தியா அடிச்சு ஜெயிக்கும் இன்னைக்குன்னு சொன்னார். ஓகே, அன்னைக்கு இந்தியா உண்மையிலேயே 303 அடிச்சிச்சு, ஆனா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு. ஸோ அந்த நம்பர் சொன்னது வந்து இன்கிரெடிபிள். 7 மணிக்கு தான் இந்தியா ஸ்கோர் 303, 3 மணிக்கு சொல்லிட்டாரு இன்னைக்கு 303 இந்தியா ஸ்கோர். So number was right, but the quality of seeing was not exactly right. Okay, பாதி தான் பார்த்துருக்காரு பாருங்க, பாதி விட்டுட்டாரு. ஏன் அப்படி ஆகுதுன்னா, நிறைய பேர் சொல்றாங்க நான் பார்த்தேன் ஒண்ணு, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் நான் இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு, ஆனா ஒரு பேட் திங் பாக்குறாங்கன்னு வைங்க, சம்திங் they see negative thing, but they couldn't stop it. It just happened. நான் பார்த்தேன், ஆனா அதுக்கு எதிராக பிரேயர்லாம் பண்ணேன், ஆனா அது நான் பார்த்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ the quality of seeing இருக்கு,
and impactfulness. To what extent you are impactful and powerful in the spirit இருக்கு. இதெல்லாம் ஏன் டேமேஜா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனஃப் வேர்டு உள்ள இல்லை. அதனாலதான் வார்த்தை இருதயத்திலே இல்லை. நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஓகே, எப்படி இதை சேஞ்ச் பண்றது? இது ஏன் இப்படி நடக்குது? வேர்டு இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். Only the word can establish truths in your heart. Number one, truth like you are co-rulers with him. அவருடைய ஆளுகை செய்கிறோம் என்கிற சத்தியம். ஓகே, நமக்கு இந்த சூழலை மேல அதிகாரம் இருக்கு, இதை மாற்ற முடியும் என்கிற சத்தியம். ஓகே, நாம் ஆவிதான் சொன்ன மாதிரி ஐ ஆம் a spirit man அப்படின்ற அந்த சத்தியம் பிரைமரி. அது ஐ ஆம் a spirit man. எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம் மாம்சத்திலையும் சரீரத்திலையும் மனதிலும், ஆனால் ஸ்டில் ஐ ஆம் a spirit man. So I am capable of repairing all these things, restoring these things, because God's spirit has been imparted to me. இந்த ட்ரூத்ஸ் எல்லாம் வந்து ஹார்ட்ல என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகாதனால you are either not seeing or you are seeing with the blurred vision, or you are seeing but not having any impact. பைட் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. பைட் ஃபோர்ஸ் என்ன அப்படிதான் வந்து ஒரு காரியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறன். ஏன் அது இல்லை, ஏது மிஸ்ஸிங்கா இருக்குன்னா அந்த இமேஜ் இன்னும் ஃபார்ம் ஆகல. இதோ உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன் சொல்லிட்டார். நீ அநேகம் ஜாதிகளை மிதித்து போடுவாய், ட்ராம்பிள் நேஷன்ஸ். ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இன்னும் என்னவா மாறலன்னா இமேஜா உள்ள மாறல. இது இன்னும் இமேஜா மாறாதனால, ஸ்ட்ராங் இமேஜ் திஸ் இஸ் ஹூ யூ ஆர் அப்படின்னு தெரியாதனால, உள்ள தெரியல, இன்னும் இருதயத்துல இந்த இமேஜ் இன்னும் உருவாகவில்லை. உருவாகாதனாலதான் நமக்கு இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது, ஆண்டவர் சொன்னா புரிய மாட்டேங்குது, ஆனா காட்டுறாரு, ட்ரீம் பார்த்தேன் ஆனா நடக்கூடாதுன்னு நினைச்சேன், அப்படியே நடந்துருச்சு. ஏன் இதெல்லாம் நடந்துட்டா? இன்னும் இருதயத்திலே வார்த்தை இன்னும் நீ இதுதான் என்கிற படத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்க சொல்ல இல்ல பிரதர், நான் நிறைய படிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி மெடிடேட்லாம் பண்றேன், ரைட், இட்ஸ் ஆல் குட், பட் தட் இமேஜ் ஷுட் பி ஃபார்ம்ட். அதுக்கு நிறைய நேரம் பாத்தீங்கன்னா a sense of desperation is needed. Okay, sense of desperation is needed. ஆண்டவரே எப்படியாவது இது நீங்க படிக்கும்போது ஒரு ஜெபத்தோடு, ஒரு மிகுந்த வாஞ்சியோடு, ஆண்டவரே எனக்கு வந்து இது ஒரு என்னோட இமேஜா இது மாறட்டும், இது என்னோட ட்ரூத்தா மாறட்டும், ஐம் ஸ்பிரிட் அப்படின்ற அந்த சத்தியம் எனக்குள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும். எனக்கு ஒரு ஆழமான ஒரு வாஞ்சியிலே, ஆழமான ஒரு ஜெபத்திலே நீங்கள் படிக்க வேண்டும். ஓகே, அதை வந்து நிறைய நேரம் பாத்தீங்கன்னா டெஸ்பரேஷன் தான் அதை கொடுக்குது, அந்த டிசைரை கொடுக்குது. அப்படிப்பட்ட டிசைரை பார்த்தே ஆகணும். See, if I ask you on a scale of 10 வந்து to what extent you are adamant on seeing your breakthrough, this is a very important question. அது நீங்க ஆன்சர் பண்றது நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அந்த நம்பர் எங்க இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். நிறைய பேருக்கு அந்த நம்பர் சிவியரா இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த லாஸோட வாழ்ந்துட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, லேர்ன் டு லிவ் வித் திஸ். இப்படி ஆயிடுச்சு, இதை ஒன்றும் செய்ய முடியாது, லெட் ஜஸ்ட் லிவ் வித் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. People are not saying no, I am not going to accept this, I am going to fight back அப்படின்னு இல்லை, நிறைய நேரம் இல்லை. அதுவே ஒரு பெரிய டிசெப்ஷன். ஏன்னா see, people from the Adamic family can afford to live like that. People from the family of Christ cannot or need not live like that, because நான் சொன்ன மாதிரி the spirit has been restored back to us. ஸோ அப்ப ஈவன் இந்த இது படிக்கும் போது ஐ எம் ஸ்பிரிட் அப்படின்னு படிக்கும் போது கூட, அதுக்காக நீங்க தேடும் போது, படிக்கும் போது கூட you should read that kind of an intent desire. Okay, intent desire. See, நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா negative things that have happened to you, they give you some kind of an energy to pursue the supernatural. அது வந்து நான் இப்ப எந்த அளவுக்கு சம்டைம்ஸ் யோசிக்கிறேன்னா, I do feel sometimes it's even part of the ingredient for victory அப்படின்னு நினைக்கிறேன். Okay, see, I'm not saying that we should go through a lot of losses or negative things. அப்படி சொல்ல வரல. If you have gone through losses or negative things, don't ever feel that you are a loser. Don't ever feel that you messed up. See those things as ingredients. Once you go through a failure, that failure becomes a necessary ingredient for your victory.
ஒரு தோல்விக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா இம்மிடியட்டா தேவனோட ராஜ்யத்தை சொல்றேன், கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இதுதான் ரியாலிட்டி. தோல்வி என்பது தோல்வி கிடையாது. இம்மிடியட்லி அது ஜெயத்திற்கான ஒரு தேவையான இன்கிரீடியன்டா, ஒரு மூலப்பொருளாய் அது மாறி விடுகிறது. Immediately becomes a necessary ingredient for your victory. Okay, ஏன்னா that loss or that pain, because of the loss, gives you strong focus to not settle for anything less than what God has. So in the context, நான் பேசிட்டு கான்டெக்ட்ல இப்ப நான் எது பேசிட்டு இருக்கேன், seeing into the spirit, அது பேசிட்டு seeing into the spiritலயுமே உங்களுக்கு நடந்த தோல்விகள், நீங்கள் நான் சொன்ன மாதிரி எதிர் அதை நீங்க சரியா ப்ராசஸ் பண்ண முடியல, பாத்தீங்கன்னா அதை உங்களால ப்ராசஸ் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்ல பாக்குறதே அறக்குறையதான் பாத்தீங்க, இல்ல பார்க்கவே முடியல. whichever state you are in, whatever losses you've gone through, whatever problems you've gone through, இதுல ஏதோ ஒரு ரீசன்னாலதான் அது ஆச்சு. நான் இன்னும் பார்க்க முடியாதனாலதான், இன்னும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதனாலதான். இட்ஸ் நாட் பிகாஸ் God does not give us power. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுக்கவே இல்லை, இல்ல ஆண்டவர் கிரியை செய்யல அப்படின்றதுனால கிடையாது. அவர் வல்லமையை கொடுத்துட்டாரு, அவரு கிரியை செய்தாரு, அவரையெல்லாம் செய்தாரு. ஆனா நான் இன்னும் அது சரியா எனக்கு கொடுக்கப்பட்டதை இன்னும் நான் பார்க்க முடியவில்லை அப்படின்ற அந்த காரியமே அதனால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையில போயிட்டேன் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த காரியங்கள் definitely can become a strong ingredient for you to press forward. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட இந்த அனுபவங்கள்லாம் வர்ற கசப்பு வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு விதமான உங்களுக்கு உத்வேகத்தையும் ஒரு கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் சம்டைம்ஸ். அதுதான் இன்கிரீடியன்ட் நான் சொல்றேன், டு கோ டீப் இன்டு தி வேர்ட். நீ காலையில அங்க பேசும்போது அந்த வருஷம் சொன்னேன், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இந்த 12 வருஷம் பெரும்பாடல் அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த லேடிக்கு அந்த 12 வருஷமா பல காரியங்கள் செலவழித்தா வேதனை தீரல, அவ பிரச்சனை சரியா, எவ்வளவு முயற்சி எடுத்தா சரியாகல. That became an ingredient in her journey to meet Jesus. See, I can no longer afford to live like that. I can no longer இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் அவரை தொட்டு ஆக வேண்டும், எப்படியாவது போய் வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொடுவேன், தொட்டு சுகமாவேன் அப்படின்னு சொல்லி அவர் புறப்பட்டு போகிறார். அவர் சொன்னா, எனக்கு I cannot take it any longer, I have to go. அதே மாதிரியான ஒரு desire should come for us today to see the realm of the spirit. I will see it. எனக்கு பார்த்தே ஆரம்பிச்சு சொல்லிட்டு சும்மா அது வெறும் சொல்லிட்டு இருக்குதுல, சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள் இறங்குவது, வார்த்தைக்குள் இறங்கி நான் வார்த்தையை படிக்க போறேன், மறுபடியும் நான் தியானிக்க போறேன், வாசிக்க போறேன். All with one intent, my eyes should open, eyes of my mind should open. என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கும்படி, தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த டிசையரோடு தாவீது சொல்ற மாதிரி, ஒரு வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்க முடியும், கண்களை திறந்துள்ளோம் தாவீது சொல்லுகிறது போல, அந்த டிசையர், ஒரு ஸ்ட்ராங் டிசைரை நமக்குள்ள அந்த ஒரு உத்வேகத்தில், I have lost many things, I am not going to lose anymore. I have lost many things, I am not going to lose anymore என்கிற உத்வேகத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள் போக வேண்டும். அதாவது அந்த ஒரு வாஞ்சையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஜாயின் ஆக பாருங்க. That is the place of victory. சில பேர் பைபிள் பக்கம் படிக்கிறாங்க, ஆனா இந்த எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சில பேருக்கு இந்த வாஞ்சை பயங்கரமா இருக்கு, ஆனா வார்த்தைக்கு போறதே தெரியல. என்னெல்லாம செய்யறாங்க, ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க, ரொம்ப முடிவா இருக்காங்க, நல்லதுதான். ஆனா வைராக்கியம் இருக்குது. பவுல் சொன்ன மாதிரி ஆயிருக்கு, வைராக்கியம் இருக்கு, ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்ற. அதுங்க திருடன் வந்திருக்காங்க, இந்த ரூம் வெளியூர் இன்னொரு ரூம்ல இருக்கா, நீங்க இன்னும் உள்ள ஒரு ரூம்ல இருக்கீங்க, ரைட்டா? இப்ப துப்பாக்கி ஒரு ஒர்க் இருக்கு. திருடனை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு துப்பாக்கி மிகவும் உதவியாக இருக்கு. ஆனா உங்களுக்கு துப்பாக்கி பத்தி தெரியல, அது எடுக்கவும் ஐடியா இல்ல, நீங்க உங்க மைண்டுக்குள்ள அந்த எண்ணமே வரல, கிளிக் ஆகல வைங்க. ஆனா திருடனோட போராடுறேன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு பெரிய எரர் பண்றீங்க. See, take your weapon. The weapon is going to help you. Same way the Bible says the word of God is the sword of the spirit. You need it to bust the enemy. பிசாசின் மண்டையை உடைக்கணும், you need the word, which is a weapon. Okay, வெறும் வைராக்கியம் பிரயோஜனம் இல்லை. நான் இந்த அற்புதத்தை பார்த்தே தீருவேன், நான் நின்னே தீருவேன். Very good, but you need the weapon. Without the weapon, you cannot hit the enemy, hit his lies.
and see, hitting his lies at such force and effect that you see the result. அது பண்ணணும்னா you need the word like anything. சோ இப்ப அந்த இதுல ஏன்னா வேர்டு தான் உங்களுக்கு ஆவிக்குரிய மண்ணில திறந்து காட்டக்கூடியது. ஓகே, சோ அதனாலதான் பாருங்க அங்க ரெண்டுலயும் வருது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the lamb and the word of their testimony. So எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா அவங்களுக்கு the word went into them and became their testimony, testifying about God and the supernatural things that God has for them. தேவனை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பற்றியும் வார்த்தை உள்ளே இறங்கி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களை, மீனிங் the word made them see. I'm telling you, the word will make you see in the spirit. The word will make you see that you are a spirit. So you have power. ஆனா வேர்ல்டு வந்து அது இல்ல 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 இல்லன்னு உனக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். உனக்கு பவர் இல்ல, உனக்கு முடியாது, உனக்கு கஷ்டம். Because the world will make you look at the result and then come to conclusions. But the word will make you look at itself and lead you to conclusions. That leads to faith. வார்த்தை தன்னை வைத்தே நம்மளை கன்வின்ஸ் பண்ணுகிறது, நம்மளை வந்து விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருது. அவ்வளவு வல்லமையுள்ளதாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. சோ அப்ப ஆவிக்குள்ளாகணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்பு நமக்கு தேவை. ஆவிக்குள்ளாகும் போது நாம் நமக்கு ஆதரவாய் இருக்கிற காரியங்களை பார்ப்போம், நமக்கு உதவியா இருக்கிற காரியங்களை பார்ப்போம். முதலாவது நமக்கு உதவியா என்ன இருக்கு அப்படின்னு ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கும்போது இங்க பார்க்கிறோம், இந்த ஸ்திரீ வந்து ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறாள். சகல ஜனங்களும் இருப்பு போல ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறாள். அந்த ஆண் பிள்ளை தேவனுடைய சமூகத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஓகே, எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னே பாதுகாக்கப்படும்படி இமிடியேட்டா அடுத்து பார்க்கிறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. என்ன யுத்தம்? மிகாவேலும் அவனை தேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணுகிறார்கள். சோ ஆவிக்குள் ஆகும் போது நாம் முதலில் பார்க்கிற காரியம், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ், அதுதான் எப்பயுமே பாப்போம் சொல்ல வரல. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ், you begin to see that God has assigned specific angels for specific jobs for you. I'm repeating, specific angels for specific jobs for you. உங்களுக்கு என்று விசேஷித்த கிரியைகளை செய்யும்படி, சில குறிப்பிட்ட கிரியைகள் உங்களுக்கு தேவைப்படுகிற கிரியைகளை செய்யும்படி விசேஷித்த தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. நம்பர் ஒன், முதலாவது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய தூதர்களை நீங்கள் திறக்கப்படும் போது தூதர்களை நீங்க பார்ப்பீங்க. இரண்டாவது 11ஆம் அதிகாரத்துல வசனத்திலே வருது, 12ஆம் அதிகாரத்துல, நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிலேயாம் இதை நம்ம பார்க்கிறோம். பிலேயாமுடைய கண்கள் திறக்கிறது. என்னாகும் 23-24 படிச்சு பார்த்தீங்க. பிலேயாம் கண்கள் திறந்தோடனே அவன் சொல்லுகிற நிறைய காரியம் சொல்றான். அது ஒரு முக்கியமான சொல்றான், இந்த வசனத்தோடு தொடர்புடையது. சொல்றான், அவர் யாக்கோபிலே குற்றம் பார்க்கிறதில்லை, அவர் இஸ்ரவேலிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லை. யாக்கோபிலே அவர் குற்றம் பார்க்கிறது இல்லை, இஸ்ரவேலிலே அக்கிரமத்தை பார்க்கிறது அப்படின்னா அது நோட் பண்றதே இல்லை. தாவீது சொன்ன மாதிரி, என்னுடைய அக்கிரமம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய அக்கிரமம் மூடப்பட்டது, அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை தேவன் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஓகே, சோ கண்கள் திறக்கப்படும் போது you begin to understand accusations that is hearing so far in your ears. God, like by the devil, God does not value it. You may be valuing it, but God does not value it. Okay, முதலாவது சொன்ன தூதர்கள் அசைன் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்றது பாப்பீங்க. அப்படின்னா ஸ்பெசிபிக் ப்ராப்ளம், ஸ்பெசிபிக் தூதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ டோன்ட் ஹேவ் டு வரி அப்படின்னு அர்த்தம். யூ வில் நாட் வரி, யூ டோன்ட் ஹேவ் டு லை, யூ வில் நாட் வரி. நீங்க கவலைப்பட மாட்டீங்க. You will not worry. You will know it will be taken care of. You know God will provide. ரெண்டாவது என்னன்னா, you will know God is for you. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். அவன் கண் திறக்கப்பட்டவன் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். அவர் யாக்கோபுல குற்றம் காண்கிறதே இல்லை, அவர் இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதே இல்லை. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அவர் ஆண்டவர் உங்களுக்கு மிகவும் ஆதரவாய் உங்களுக்காகவே இருக்கிறார் என்பதை பார்க்கிறார். குற்றம் சுமத்துறவன் தள்ளப்படுவான் அப்படின்னா அவனுடைய அக்யூசேஷன்ஸ் ஆர் நோ லாங்கர் வேலிட் பிஃபோர் God. God doesn't bother about it.
நான் காலை பேசும்போது சொன்னேன், நீ என்ன நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விசுவாசியை வந்து ஆண்டவர்கிட்ட பிசாசு போய் எங்களை பத்தி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான், அதை அவர் படிச்சுட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, காட் டசன்ட் ஈவன் வேல்யூ இட். சில அரசியல்வாதி ஆபீஸ்லாம் போய் சில பேர் சொல்லியிருக்காங்க, லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தா லெட்டர் வந்து கடலை கடைக்கு போயிடும், சுண்டல் கடைக்கு போயிடும், சுண்டல் போடுறது போயிடும். அந்த மாதிரிதான் if you use that, that's where it will end. God doesn't bother. God is strongly for you. When your eyes open, you will see this. You will see God is strongly for you. Spirit eyes பார்க்கும்போது you will know God is strongly for you. No accusation can work against you. God doesn't value any accusation that comes against you. ஐஎஸ்ஐ 54 வர மாதிரி, உனக்கு எதிராக நியாயத்தில் எழுதும் எந்த நாமையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர் சுதந்திரம். The privilege of the saints of God. Right. Okay. அடுத்து வலு சர்ப்பம் தன் வாயை திறந்து இந்த லேடியை துன்பப்படுத்தும்படி என்ன பண்ணுச்சா, வெள்ளம் போன்ற ஒரு நதியை கக்கி விட்டது. ஆனால் பூமி அவளுக்கு ஆதரவாக வாயை திறந்து அந்த தண்ணீர் ஃபுல்லா என்ன பண்ணிச்சா, விழுங்கி விட்டது. மூணாவது காரியம் பாருங்க, எப்படி கர்த்தர் உங்களுக்கு என்று எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பதில்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை எங்க இருந்து பதில் ஏற்படுத்தி வச்சிருக்காரு உங்களுக்கு எல்லா நேரம் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க கண்கள் திறக்கப்படும் போது அட்லீஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சிடும், எங்கேயோ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று தெரியும். பிசாசு வெள்ளம் போல வர்றான், அவன் பிரச்சனையை உங்களுக்கு எதிராக செய்ய பார்க்கிறான். ஆனால் உங்களுக்கு ஆதரவாக ஆங்காங்கே பூமி திறக்கப்படுகிறது, தண்ணீர் முழுகப்படுகிறது. See, certain things God is doing for you right now beyond your wildest imaginations. And எங்கேயோ தூரங்கள்ல கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா கண்கள் திறக்கப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக கிரியை செய்கிறார் என்பதை அறியாமல். நாலாவது காரியம், வேதம் சொல்லுகிறது, இந்த உபத்திரம் பயங்கரமா இருக்கும்போது அவளுடைய இடத்துக்கு என்று, அவளுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு என்று அவள் பறந்து போகும்படி பெருங்கழுகின் சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நான் பேசுறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு ஆதரவா இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மிக மிக முக்கியமானது இதுதான். அது என்னன்னா, you have giant wings of eagles or your wings of giant eagles. ஈகிளே ரொம்ப ஜெயண்ட் தான் இருக்கும், அதோடைய ஜெயண்ட் ஈகிள்னா அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், பெரிய பெரிய ஈகிள் வரும், அதுல அந்த மாதிரி ஈகிளா இருக்கலாம் தெரியல இருக்கு. சோ பெரிய ஈகிள், ஜெயண்ட் ஈகிள், பெருங்கழுகின் சிறகுகள். It is a lie of the devil that tells you the persecution is severe, you are going to die. It's a lie of the devil. இதுக்கு வந்து பெரிய வெளிப்பாடு தேவையில்லை, அப்படியே சொல்லிடலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, என்னால நிக்கவே முடியல, என்னால see, it's not always people are afraid they will die. Many times they are afraid their faith will die. விசுவாசம் ஒண்ணு இல்லாம போயிடும். தொடர்ந்து இப்படி பிரச்சனை வந்துட்டே இருந்தா நான் எப்படி நிற்பேன்? விசுவாசம் ஒண்ணு இல்லாம போயிடும், விசுவாசம் அழிஞ்சு போயிடும். இன்னொன்னு, உங்க நம்பிக்கை வேணா அழிஞ்சு போகும், விசுவாசம் அழிஞ்சு போவார். உங்க விசுவாசம் அழிஞ்சு போச்சுன்னா அது காரணம் வேற, வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு இல்லைன்ற அந்த கணக்கு. சூழ்நிலையை வச்சு விசுவாசம் அழிய வாய்ப்பே இல்லை. சூழ்நிலை வச்சு நம்பிக்கை வேணா காலியா போகும், விசுவாசம் காலியா போகாது. ஏன்னா விசுவாசம் சூழ்நிலையால வரவே இல்லை, இட் கேம் பை த வேர்ட், வார்த்தைனாலே வந்தது. அது எப்படி அழியும்? வார்த்தை அழியாதுன்னா விசுவாசம் அழியாது. விசுவாசம் பிரச்சனையை வச்சு விசுவாசம் போயிருன்றது மிகப்பெரிய பொய், அப்படி நடக்கவே நடக்காது. That's a lie. Don't entertain that lie. But in spite of that persecution, உபத்திரவத்தின் மத்தியிலே, உபத்திரம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, அப்படி அந்த ஸ்திரீ எல்லா விதமான உபத்திரவத்துக்குள்ள போகும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டால் சொல்லல, உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கும்படி பெருங்கழுகின் சிறகுகள், wings of the great eagle was given to her. அவளுக்கு பெருங்கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. So that she can fly to her place of provision in the wilderness. So இது என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவிஷன் வைத்திருக்கிறார். ஒரு 3 இடம் உங்களுக்கே நீங்க சொல்லிக்கோங்க, இல்ல மியூட்ல தைரியமா சொல்லுங்க. உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ப்ரொவிஷன் வைத்திருக்கிறார், அதாவது எனக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வைத்திருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் எனக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வைத்திருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் எனக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வைத்திருக்கிறார். What has kept for me? He has kept it in a place. Not only that, he has given me the wings of the great eagle to fly to the place. அந்த இடத்துக்கு போய் சேரும்படியான பெருங்கழுகின் சிறகுகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40:31 சொல்லியிருக்க மாதிரி, கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு, என்னுடைய ப்ரொவிஷன் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு நான் போகும்படி
பெருங்கலையின் சிறகுகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருங்கலையின் சிறைகள் என்று சொல்லும்போது எதை குறிக்குது என்று சொன்னால், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற எபிலிட்டி இன் தி ஸ்பிரிட், ஆவியிலே தேவன் வைத்திருக்கிற நமக்கென்று வைத்திருக்கிற அந்த திறனை அது சொல்லுது. Talks about the ability God has given us in our spirit to fly into realms God has prepared. முதல்ல அந்த realms இருக்கு, நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மண்டலங்கள், தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிற மண்டலங்கள் இருக்கிறது. அதற்கு பறந்து செல்வதற்கான எபிலிட்டி ஆல்சோ ஹஸ் பீன் given us, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இன்னும் சில சொல்லலாம், நான் போது இதோட நான் நிறுத்தி கொடுக்குறேன். நாளையில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆவிக்குள்ளாகும். Let us enter into the spirit and let us see. Enter into the spirit and let us see the thing God has prepared. Once we see, அதை நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த காரியங்களை நாம் முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இவைகளை advantage, we can take advantage of these things. Okay, we will know that கர்த்தர் நம்மை தனியா விடவில்லை. யாக்கோபு கர்த்தர் சொன்னாரு, போகவை விட எல்லாம் முன்னோடு நான் வந்து உன்னை பத்திரமான தேசத்தை கொண்டு வர போறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அப்படியே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ தனியா இல்லை, உபத்திரவத்தின் மத்தியில இருக்கிற நினைக்கிற, தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு வெறும் உன்னை சும்மாவும் கூட இல்லை, உனக்கு இந்த உபகரணங்களை எல்லாம் கொடுத்து, உதவிகளை எல்லாம் கொடுத்து நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சரி, ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Bentori break into Rihanara Huntori Badera plant Redarayan Konduru Deviha Renter Hida Nandara Huntorio Kendra Planter Regadara Herbedera Huntoro to Rida Randra Kenduru Redamare or Bronto Rebedere Huntoria Cantoro Ramba Terra Banterida. Thank you, Father. Thank you, Father. Rebrantira Baran Candira Barayan Turia Calanda. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Redarayan Turia Kentira. சாத்தான் சொல்கிறான், இது நீ அழிந்து போகக்கூடிய, இது நீ முறிந்து போகிற, கீழே விழுகிற. கர்த்தர் சொல்றார், நோ, இது நீ செட்டையில் அடித்து உயர எழும்புகிறான், இது செட்டையில் அடித்து உயர எழும்புகிறான். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. 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 ஆண்டவரே, நீர் செய்கிற அதிசயமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. உடைய வல்லமுள்ள கிரியைகள் வெளிப்பட முடியாது என்று சொல்லிக்கிறோம். வல்லமுள்ள கிரியைகள் வெளிப்பட முடியாது என்று சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. மீகால வார்த்தைக்கு போல என் சத்துருவே எனக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டு, நான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்ற வார்த்தையின்படி அன்று எழுந்திருக்க நீ உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எழுந்திருக்க உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கீழே விழுந்து கிடக்கிறேன் நினைக்கிற ஒவ்வொருக்காவும் ஜெபிக்கிறேன். உபத்திரவத்தில் இருக்கிறேன் நினைக்கிற ஒவ்வொருக்காவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எழுந்து நிற்க உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எழுந்து நிற்கிற உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Let them be caught up into the Spirit. Let them see the things of the Spirit. ஆவிக்குள்ளே அவர்கள் ஆவிக்குள்ளாவர்களாக காரியங்களை பார்ப்பார்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தருடைய பந்தியை கொண்டு பெறுவோம். அவருடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி.
எங்களுக்காய் சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காய் நன்றி. இந்த சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் உண்டாகிற விடுதலை எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, ஆவிக்குள்ளாக உதவி செய்வார். கர்த்தருடைய பந்தியெல்லாம் பங்கு பெறலாம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord, for the open doors. திறந்த வாசல்களுக்காய் நன்றி. நீர் எங்களுக்காய் திறக்கிற கதவுகளுக்காய் நன்றி. கதவுகளை நீ திறக்கும் போது ஒருவரும் பூட்ட முடியாததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்வீராக. இந்த அதிசயங்களை அனுபவிக்க உதவி செய்கிறாங்க. Thank you, Lord. In the name of Jesus we pray. Amen. Amen. God bless you. See you in the next meeting. Thank you. Thanks for joining. Thank you. Thank you, brother. Good night, brother. Thank you, brother. Thank you, Anna. Thank you so much, Anna. Thank you, brother. Thank you. Thank you very much. Thank you. Thank you, Joshua.